யாழ் ஊடக மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிட்டார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு கூட்டத்திலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சர்வதேச விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுது சர்வதேச விசாரணை என்பது முடிவடைந்து விட்டது. ஆகவே அவ்வாறான ஒரு கேள்வி இப்பொழுது எழுவதற்கு நியாயமில்லை என்ற பதில் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தெரிவு, பிரதி சபாநாயகர் தெரிவு, குழுக்களின் பிரதி தவிசாளர் தெரிவு போன்ற 3 தெரிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 3வது தெரிவை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை திரு சுமந்திரன் அவர்கள் முன்மொழிய, இன்னும் ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வழிமொழிய குழுக்களின் பிரதி தவிசாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கத்துவ கட்சிகளை அழைத்து இது தொடர்பாக நிச்சயமாக பேசியிருக்க முடியும், விவாதித்திருக்க முடியும். இவ்வாறான சில விடயங்களை செய்வதால் வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பேசியிருக்க முடியும். ஆனால் இவை எதுவும் செயற்படுத்தப்படாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியாமல் திடீரென பாராளுமன்றத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் எழுந்து இதனை பிரேரிப்பதும் இன்னும் ஒரு கட்சியை சார்ந்தவர் அதனை ஆமோதிப்பதும் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று வெளியில் வந்து சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. இவ்வாறான ஒரு தெரிவு செய்யப்பட்டவுடன் அவர் எதிர்த்தரப்பில் இருந்து ஆளும் தரப்புக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் நாளைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக திரு சம்பந்தன் அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பக்கம் பதவியேற்கின்ற அதே சமயம் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி தரப்பில் போய் உட்காருவது என்பதும் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய முடிவென்பதும் எவ்வளவு தூரம் இது சரியான செயற்பாடாக இருக்கிறது, இது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட செயற்பாடாக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகளுக்கும் நான் நம்புகின்றேன் திரு சம்பந்தன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. அமிர்தலிங்கத்தினுடைய காலத்தில் அவர் சர்வதேச உதவிகளை நாடி சர்வதேச உதவிகள் கிட்டாத பொழுது என்ன செய்தார் என்றால் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்த அதே தமிழரசு கட்சி அன்றைய தினம் மாவட்ட அபிவிருத்தி சபையாக சுருங்கியது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என வடமாகாண சபையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பிலும் இதன்போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். ஒரு சந்தோஷப்படக்கூடிய செயற்பாடு. பாராளுமன்ற பிரதிநிதிகளில் 60 பேரும் வடக்கு மாகாண சபையும் சரியான ஒரு தடத்தில் செல்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நான் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சர் காலத்தை அறிந்து எடுத்த நடவடிக்கைகளுக்காக நாங்கள் அவரையும் பாராட்ட வேண்டும். ஆகவே குறைந்தபட்சம் அவற்றை சரியான முறையில் அணுகி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை என்பது எல்லோருடையும் கலந்து பேசி சரியான பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டும்.